வெரி குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிபிஎம்எஸ் ஜார்கன்ஸ் பற்றி பார்த்தோம். சரியா, லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழில் பார்த்தீங்கன்னா ஆர்டிபிஎம்எஸ் வாசகங்கள் அப்படின்னு பார்த்தோம். சரியா, ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நான் நிறைய வந்துட்டு காம்பனன்ட்ஸும் பார்த்தோம். ஸோ என்ன ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா டேட்டாபேஸ் பார்த்தோம். டேட்டாபேஸ்னால் என்ன பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேபிள், ரோனா என்ன, காலம்னா என்ன, அதுக்கப்புறம் கீஸ் பார்த்தோம். ஸோ என்ன கீஸ் அப்படின்னா ப்ரைமரி கீ பார்த்தோம், ஃபாரின் கீ பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று என்ன கீ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபாரின் கீக்கு அப்புறம் காம்போசிட் கீ பார்த்தோம், ஃபைனலாக சூப்பர் கீ. ஓகேவா. ஸோ இந்த கீஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம ஆர்டிபிஎம்எஸ் கான்செப்ட்னு சொல்லலாம், அல்லது நம்ம ஆர்டிபிஎம்எஸ் நம்ம ஜார்கன்ஸே. ஸோ லிஸ்ட் அவுட் தி ஆர்டிபிஎம்எஸ் ஜார்கன்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம இது எல்லாத்தையும் எழுதணும். சரி, டேட்டா பேஸு, டேபிள், ரோ, காலமு, கீஸ், ஃபாரின் கீ, சூப்பர் கீ அண்டு நம்ம என்னோட ஃபைனலாக வந்துட்டு காம்போசிட் கீ, இது எல்லாமே நம்ம எழுதணும். சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் இஆர் மாடல். ஸோ இஆர் மாடல்னால் தமிழில் இஆர் மாதிரி அப்படின்னு சொல்ல போகிறோம். சரி, இப்போ நாம் வந்துட்டு பேசிக்காகவே நம்ம என்ன ஒரு டிபிஎம்எஸ் அப்படின்னா அது எதை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஒன்றா ஆர்டிபிஎம்எஸ் அல்லது ஓடிபிஎம்எஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ நம்ம படிக்க போகிறது எல்லாமே ஆர்டிபிஎம்எஸ். இந்த லெசனில் ஃபுல்லாகவே வந்துட்டு ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா படிக்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இஆர் மாடல் அப்படிங்கிற கான்செப்ட் நான் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு டேட்டாபேஸ் இருக்குது, அந்த டேட்டாபேஸோட டிசைனிங் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாடலோட ஃபுல் டிசைனை வந்துட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஒரு மாடல் வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ அந்த மாடல் தான் வந்துட்டு இஆர் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இஆர் மாடல் அப்படின்னா அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் என்னென்னா என்டிட்டி ரிலேஷன்ஷிப்பு. ஸோ இது வந்துட்டு ஒரு நம்ம என்னென்னா ப்ளூ பிரிண்ட் மாதிரி. சரியா, அப்போ ஒரு டேட்டாபேஸ் இருக்குன்னா நம்ம இதில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இது ஃபுல்லாக அதை என்ன பண்ணணும், ஸ்டடி பண்ணணும். சரி, அப்போ ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அந்த டேட்டாபேஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ், ஸோ ரோ, காலம், டேபிள், டேட்டாபேஸ் அது என்டையர் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கொடுக்கறதுக்காக நம்ம அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு டேபிள் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு இஆர் மாடல் ஆர்கனைஸ்டு ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். சரியா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்னா எல்லாமே வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸ் தான். சரி, அப்போ ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒன்றுமே கிடையாது. என்ன அப்படின்னா என்ன வந்து கான்செப்ட் சொல்ல போகிறாங்க அப்படின்னா ஒரு டேட்டாபேஸ் இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டு டேட்டாபேஸ் எடுத்துக்கலாமா. சரி, ஸ்டூடெண்ட்டோட டேட்டாபேஸ் எடுத்துகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட என்ன இருக்கும், உங்கள் சீரியல் நம்பர் இருக்கும், ரோல் நம்பர் இருக்கும், ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து அவங்க நேம் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க டேட் ஆஃப் பர்த்து, பிளட் குரூப்பு, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபோன் நம்பர், அட்ரஸ், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒவ்வொரு டேட்டாவையும் எப்படி எடுத்துக்கிறாங்க, இஆர் மாடல் எப்படி டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அதான் அங்கே சொல்லியிருப்பாங்க, நம்ம ஃபுல்லாக படித்தோன்னா தெரியும். அப்போ இந்த இஆர் மாடலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதை என்ன டேட்டா வந்து எப்படி கன்சிடர் பண்ணுறாங்கன்னா ஆப்ஜெக்ட்டை கன்சிடர் பண்ணி அதுக்கு இடையில ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் இடையில வந்து ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம்னா ஒரு டேட்டாபேஸ் இருக்கு அப்படின்னா அந்த டேட்டாபேஸை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி நமக்கு வந்துட்டு ஈஸியாக அந்த டேட்டாபேஸை அக்சஸ் பண்ணிக்கலாம்னு நம்ம என்ன மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அங்கே பாருங்க, நம்ம படித்தோன்னா தெரியும். ஜென்ரலி வி யூஸ் an ER model to know the concept of database design and this model consists of a collection of entities. அதான் ரியல் வேர்ல்டு என்ன கொடுத்துருக்காங்களா, ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதான் சொல்கிறேன். அப்போ ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வச்சு தான் வந்துட்டு நம்ம டேட்டாபேஸ் மாடல் வந்து டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இது கலெக்ஷன் ஆஃப் என்டிட்டிஸ் வந்து இருக்கும். இஆர் மாடல் அப்படின்னா அதில் என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் என்டிட்டிஸ் இருக்கிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் ஈச் ஆஃப் திஸ் என்டிட்டிஸ் வில் பி இன்டர் கனெக்டட் வித் ஈச் அதர் வித் கண்டிஷன்ஸ் அண்ட் டிபெண்டன்டிஸ். தட் இஸ் ஒன் என்டிட்டி இஸ் டிபெண்டன்ட் டு அனதர். புரியுதாப்பா. நம்ம என்னென்னா இஆர் மாடல்ங்கிறது நார்மலாக அந்த டேட்டாபேஸோட ஒரு ஜெராக்ஸ் காப்பி தான். ஸோ ஈஸியாக வந்துட்டு யூஸர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் வந்துட்டு க்ரியேட் பண்ணவும் அண்டு மேனேஜ் பண்ணுறதுக்காக வந்துட்டு க்ரியேட் பண்ண ஒரு மாடல். அப்படி தான் என்னென்னா ஒரு ஆர்கனைஸ்டு மாடல் தான் வந்துட்டு இஆர் மாடல். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு டேட்டாவையும் என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட், தட் மீன்ஸ் என்டிட்டியை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அது என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட் என்னென்னா இன்னொரு ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ வித் சம் கண்டிஷன்ஸ். ஸோ சம் கண்டிஷன்ஸோட என்னென்னா லிமிடேஷன்ஸோட என்ன பண்ணணும்னா அந்த இஆர் மாடல் இருக்கிற ஒவ்வொரு ஈச் அண்ட் எவரி அந்த ஆப்ஜெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சம் ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணும் with some லிமிட்டேஷன்ஸு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி என்ன பண்ணால் ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு பொருள் வந்து சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே கொடுத்துருக்காங்களா. ஸோ ஒன் என்டிட்டி மீன்ஸ் என்ன, இங்கே ஆப்ஜெக்ட் தான். ஸோ ஃபுல்லாகவே இஆர் மாடலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டையும் ஒவ்வொரு டேட்டாவே நம்ம ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் என்டிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அது ஒரு என்டிட்டி இருக்குன்னா அதுக்கு சம் அட்ரிபியூட்ஸ் இருக்கும், அதுக்கு ஒரு சம் பண்புக்கூறுகளுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோமா இல்லையா தமிழில், அந்த மாதிரி தான். அப்போ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம லிங்க் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்துட்டு இஆர் மாடலோட பேசிக் கான்செப்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் அது ப்ரீஃபாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. பாருங்கள், இஆர் மாடலிங் பேசிக் கான்செப்ட் தமிழில் இஆர் மாதிரியின் அடிப்படை கருத்துக்கள். அதை நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த இஆர் மாடல் நம்ம சொல்கிற பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா
நம்ம டேட்டா பேஸ் இருக்குல்ல, ஒரு டேட்டா பேஸ் மாடல் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பண்ணோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அதை ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்காக கொடுத்த ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான், ஒரு மாடல் தான் வந்துட்டு இஆர் மாடல். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், அந்த டேட்டா பேஸ் வந்துட்டு நம்ம அக்சஸ் பண்ணலாம், மட்டும் நம்ம ஏதாவது கிரியேட் பண்ணலாம் அண்ட் மேனேஜ் பண்ணலாம். அந்த டேட்டா பேஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், மேலாண்மை பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நம்ம கொடுத்ததான் வந்து இஆர் மாடல் சொல்லுவோம். இதில் ஒவ்வொரு இப்போ டேட்டாவை நம்ம வந்து ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிறோம் அண்டு ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும் வித் சம் கண்டிஷன்ஸ். இதுதான் அந்த கான்செப்ட்ப்பா. ஸோ இதில் பார்த்தோம்னா அது எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க, இந்த இஆர் மாடலுங்கிறோம். அப்போ அந்த மாடல் அப்படிங்கும்போது ஒரு நம்ம என்ன சொல்ல ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் தான். ஸோ அது எப்படி இருக்கும், அது என்னென்ன கான்செப்ட் இருக்குது, எதை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா பாருங்கள். தி பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் இஆர் மாடல் கன்சிஸ்ட் ஆஃப் 3, ஓகேவா, 3 கான்செப்ட் இருக்குது. சரி, இந்த 3 என்னென்னா இந்த 3 கான்செப்டை பேஸ் பண்ணதை என்ன பண்ணணும்னா இஆர் மாடல் வந்துட்டு டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னா என்டிடி ஆர் என்டிடி டைப், அட்ரிபியூட்ஸ் அண்ட் ஃபைனலாக ரிலேஷன்ஷிப்பு. ஸோ தமிழில் பாருங்கள் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன் உருப்பொருள் அல்லது உருப்பொருள் வகை, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்புக்கூறுகள், தேர்டாக பார்த்தீங்கன்னா உறவு நிலை அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ஸோ பாருங்கள், தீஸ் ஆர் தி ஜென்ரல் கான்செப்ட்ஸ் விச் ஹெல்ப் டு கிரியேட் அன் இஆர் டயக்ராம் அண்ட் ப்ரொடியூஸ் அன் இஆர் மாடலே. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 3 கான்செப்ட்டு என்டிடி ஆர் என்டிடி டைப், அட்ரிபியூட்ஸ், ரிலேஷன்ஷிப், இது 3 சேர்ந்து தான் நமக்கு என்ன பண்ணோம் இஆர் மாடல் அப்படிங்கிற ஒரு எனது மாடலில் டிசைன் டேட்டாபேஸ் மாடல் வந்து டிசைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு என்ன இஆர் டயக்ராமை கிரியேட் பண்ணும். இங்கே இஆர் மாடலில் பார்த்தோன்னா ஒரு டயக்ராம் ஒன்று ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா, இந்த டாபிக் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இஆர் மாடலுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ணோம், நம்ம எல்லா டேட்டாபேஸ் இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் ஒரு ஆப்ஜெக்டாக, தட் மீன்ஸ் ஒரு என்டிட்டியை நம்ம டிசைன் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணலாம் ஒரு என்டிட்டி இன்னொரு என்டிட்டி கூட நம்ம என்ன ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு டயக்ராமாக வந்துட்டு அங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு இஆர் டயக்ராம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா. பாருங்கள், விச் ஹெல்ப் டு கிரியேட் இஆர் டயக்ராம் அண்ட் ப்ரொடியூஸ் அன் இஆர் மாடலே. ஸோ இஆர் டயக்ராம் தான் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு இஆர் மாடலை வந்துட்டு உங்களுக்கு டிசைன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. வித் தி ஹெல்ப் ஆஃப் திஸ் எனி டேட்டாபேஸ் டிசைன் கேன் பி கிரியேட்டட் அண்ட் வியூட் டு நோ தி கான்செப்ட் இன் த டேட்டாபேஸ் டிசைனு. அப்போ இஆர் மாடலில் என்ன பண்ணோம்னா நம்ம இஆர் டயக்ராம் வந்துட்டு இஆர் மாடலை யூஸ் பண்ணி, தட் மீன்ஸ் அந்த பேசிக்காக இருக்கிற அந்த டேட்டா பேஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹைரார்க்கியல் டேட்டா பேஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம், ஒரு ரிலேஷனல் டேட்டா பேஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் நம்ம இஆர் மாடல் வந்துட்டு என்ன பில்ட் பண்ணுறோம். இப்போ இஆர் மாடல் அப்படிங்கும்போது அந்த இஆர் மாடலை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா அந்த எல்லாத்தையும் அதில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் என்டிட்டிஸ் எடுத்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இஆர் டயக்ராமை நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ அந்த டயக்ராம் தான் என்ன சொல்கிறாங்கன்னா அது நம்ம டேட்டா பேஸை டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்டிட்டி என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன இஆர் மாடலோட ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்னா என்டிடி ஆர் என்டிடி டைப்பு. தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா உருப்பொருள் அல்லது உருப்பொருள் வகை, என்ன டைப் ஆஃப் நம்ம என்டிட்டி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நல்லா லிசன் பண்ணுங்கள். என் என்டிட்டி கேன் பி எனிதிங் எ ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட் ஆர் அனிமேஷன் விச் இஸ் ஈஸிலி ஐடென்டிஃபையபிள் பை எனி ஒன் ஈவன் பை எ காமன் மேனு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா என்டிட்டி அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிஜ உலக பொருள். ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட்னா நிஜ உலக பொருள். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஒரு ஃபேன் சொல்லலாம், டிவி சொல்லலாம், மொபைல் சொல்லலாம், லேப்டாப் சொல்லலாம், அதாவது இதெல்லாம் வந்து உயிரட்டு, இதுக்கு வந்து உயிர் கிடையாது. சரியா. ஸோ அது இல்லாமல் நம்ம ஆப்ஜெக்ட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் அனிமேஷன் சொல்கிறோமா, அனிமேஷன் அப்படிங்கிற நம்ம அது வந்துட்டு உயிர் கிடையாது, நம்ம இல்லாத வந்து இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணுறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உயிரட்டுறது சேரு டேபிள் அந்த மாதிரி சொல்லலாம். நம்மளோட ஹியூமன் பீயிங், ஸோ உயிர் இல்லாதது இந்த மாதிரி திங்ஸ் ஆப்ஜெக்ட்ஸும் நம்ம சொல்லலாம். அண்ட் ஆல்சோ நம்ம ஹியூமன் பீயிங்கே ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்டு சொல்லலாம், டீச்சர் சொல்லலாம், அண்ட் வந்துட்டு என்ன சொல்லலாம் வந்துட்டு சைல்டு சொல்லலாம், சில்ட்ரன்ஸு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு போத் வந்துட்டு உயிர் இருக்கிறதும் சொல்லலாம், இல்லாதது இந்த மாதிரி இருக்கிற ரியல் வேர்ல்டு நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய நம்ம கண்ணில் என்னெல்லாம் பார்க்குறோமோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் பேர் ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு பேர் தான் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா. ஸோ அது வந்துட்டு உயிர் இருக்கிற ஏதாவது ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட், அதாவது உயிர் உள்ள பொருள், நம்மளும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ நம்ம ஹியூமன் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் தான், சேருங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டு, டோருங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டு, ஃபேனுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டு, டிவிங்கிறது ஆப்ஜெக்ட், மொபைல் இது எல்லாமே ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செக்கில இன் எ கம்பெனிஸ் டேட்டாபேஸ் இன் எ கம்பெனிஸ் டேட்டாபேஸ் கொடுத்தப்போ கம்பெனி அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. ஸோ இப்போ கம்பெனியில் யாரெல்லாம் இருப்பாங்க, எம்ப்ளாயி இருப்பாங்க, ஹெச்ஆர் இருப்பாங்க, மேனேஜரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் பேர் என்னென்னா உங்களுக்கு என்ன சொல்லணும் நம்ம என்டிட்டி. அப்போ பொருள், அப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஈச் அண்ட் எவரி ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் தான் வந்து என்டிட்டின்னு சொல்கிறாங்க. நம்ம ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாமே. இப்போ ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் அப்படின்னா நம்ம இப்போ ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ்னால் இப்போ ஸ்டூடெண்ட்னா யாரெல்லாம் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக இருப்பாங்க, அங்கே கண்டிப்பாக மார்க் இருக்கும், ரோல் நம்பர் இருக்கும், ரெஜிஸ்டர் நம்பர் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா உங்களுக்கு என்டிட்டின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஈஸியாக அப்படின்னா ஸ்கூல் டேட்டா பேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்கூல் டேட்டா பேஸ் நம்ம ஸ்கூலில் யாரெல்லாம் இருப்பாங்க, ஸ்கூலில் டீச்சர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம் இருக்கும், அதுக்கப்புறம் பெஞ்ச் இருக்கும், சேர் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு என்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா. ஸோ என் என்டிட்டி இஸ் ரெப்ரசன்ட் பை எ ரெக்டாங்குலர் பாக்ஸே. ஸோ 1 மார்க்கில் வந்துட்டு கேட்பாங்க. ஓகேவா. இது வந்து 1 மார்க்கே. பாருங்கள்,
என்டிட்டி அப்படின்னு எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்கன்னா, ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னா என்டிட்டி. ஸோ ரெக்டாங்கிள் பாக்ஸு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி ஐடென்டிஃபை பண்ணியிருந்தா, ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க என்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயிங்கிறது ஒரு என்டிட்டி அண்ட் மேனேஜர் அப்படிங்கிறது ஒரு என்டிட்டி. ஸோ புரிஞ்சுதா? ஸோ இதுதான் என்ன கான்செப்ட் அப்படின்னா உங்களுக்கு என்டிட்டி ஆர் என்டிட்டி டைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த என்டிட்டியில் பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் இருக்குது. ஸோ என்டிட்டினா நம்ம ரியல் வேர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதில் பார்த்தோன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ராங் என்டிட்டி, வீக் என்டிட்டி அண்ட் என்டிட்டி இன்ஸ்டன்ஸு. ஸோ தமிழில் பார்த்தோம் அப்படின்னா உருப்பொருளின் வகைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உறுதியான உருப்பொருள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக் என்டிட்டிக்கு பேர் உறுதியற்ற உருப்பொருள், மூணாவதாக பார்த்தா என்டிட்டி இன்ஸ்டன்ஸ்க்கு பேர் உருப்பொருள் உதாரணங்கள். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்ட்ராங் என்டிட்டி. ரொம்ப ஈஸியாக நல்ல கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, பக்காவாக உங்களுக்கு வந்துட்டு மெமரி ஆகிக்கும், ஈஸியாக இருக்கும். புரியுதா? ஒன்ஸ் புக்கை பார்த்தீங்கன்னா போதும். ஸோ ஸ்ட்ராங் என்டிட்டினா ஒன்றுமே கிடையாது. ஸ்ட்ராங் பாருங்க, நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாசிச்சிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்செப்ட்ஸ்னா புரியும். ஸ்ட்ராங் என்டிட்டி இஸ் தி ஒன் which does not depend on any other entity on the schema or database. Schema or database, and the strong entity will have a primary key with it. That is a unique ID. That is a unique ID in the attributes. So it is represented by one rectangle. It is represented by one rectangle. In the above example, it is a strong entity because it has a primary. It is a primary key. பின்னாடி நம்ம இருக்கும், it is a primary key அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இதான் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைப் வந்து ஸ்ட்ராங் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ராங் என்டிட்டினா ஒன்றும் கிடையாதுப்பா, சிம்பிள் கான்செப்ட்டு. என்னன்னா ஒரு என்டிட்டி இருக்குன்னா அந்த என்டிட்டி வந்து இன்னொரு என்டிட்டி டிபெண்ட் பண்ணி இருக்காது. நம்ம என்ன சொன்னோம், நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ரியலாக என்ன சொன்னோம், ER மாடலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஜெக்ட்ஸ், தட் மீன்ஸ் நிறைய என்டிட்டிஸ் இருக்கும். ஒரு என்டிட்டி வந்து இன்னொரு என்டிட்டி ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொன்னோம். ஆனால் அந்த ஸ்ட்ராங் என்டிட்டி என்ன பண்ணாதான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. நான் எனக்கு யாரும் தேவையில்லை, நான் மட்டும் போதும், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அதே மாதிரி தான் இந்த என்டிட்டிக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு இட் டஸ் நாட் டிபெண்ட். இம்பார்ட்டண்ட்டான வேர்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு அண்டர்லைன் பண்ண வேண்டிய இடம். ஸோ டஸ் நாட் டிபெண்ட் ஆன் எனி அதர் என்டிட்டி ஆன் தி ஸ்கீமா. ஸோ ஸ்கீமா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், உள்ள ஸ்ட்ரக்சரு ஆர் டேட்டாபேஸ் அப்படின்னா வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், உள்ள நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறது. தமிழில் பார்த்தீங்கன்னா திட்டம், ஸ்கீமான திட்டம் சொல்லுவோம். டேட்டாபேஸ் அப்படின்னா தரவுத்தளம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உள்ளே இருக்கிற எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ இது மாதிரி இருக்கிற அந்த என்டிட்டிக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் ஒரு யூனிக்கான கொடுத்துருக்காங்களா, யூனிக் ஐடி விச் அதர் என்டிட்டிஸ் வில் நாட் ஹேவ் இன் தர் அட்ரிபியூட்ஸு. அப்போ என்ன அப்படின்னா இது ஏன்னா இந்த என்டிட்டி வந்து என்டிட்டி மட்டும், இதுக்கு வந்து எந்த அட்ரிபியூட்ஸுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இருக்குது அட்ரிபியூட்ஸ், ஸ்டூடெண்ட்டோட நேம் இருக்கும், ஐடி இருக்கும், ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், மார்க் இந்த மாதிரி இருக்குமா. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அதுனா அது மட்டும்தான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஈஸியாக நம்ம என்ன சொல்லலாம், ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட்டோட நம்ம ரோல் நம்பர் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், ரோல் நம்பர் இருக்கிறது அது மட்டும்தான். ஒருத்தருக்கு இருக்கிற ரோல் நம்பர் இன்னொருத்தருக்கு வருதா, கிடையாது. ஸோ டூப்ளிகேஷன் இருக்காது. அதே மாதிரி தான் எக்ஸாம் நம்பரு, அட்மிஷன் நம்பரு, அதுக்கப்புறம் நம்ம வேறு என்ன சொல்லலாம், மார்க்கு. ஸோ ஒருத்தரோட மார்க் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு வந்துட்டு தனியாக அந்த ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கிற மார்க் தான், சேம் மார்க் வரலாம், ஆனால் அந்த ரெஜிஸ்டர் நம்பருக்குனா தனியாக அந்த நம்பர் மட்டும் தான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தனித்துவமான ஒருத்தருக்கு அது மட்டும்தான், சிங்கிள், அதுக்கு வந்து எந்த ஒரு டிவியேஷன் கிடையாது. அப்படிங்கும்போது அந்த இது நம்ம ஸ்ட்ராங் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? கீழே பாருங்கள். ஸோ அப்படின்னா என்னென்னா பிரைமரி கீ இருக்கும். நம்ம ஆல்ரெடி பிரைமரி கீ அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ பிரைமரி கீ அப்படின்னா யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அதுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூனிக் வேல்யூ இருக்கும், அந்த என்டிட்டிக்கு வந்து ஒரு யூனிக் வேல்யூ இருக்குன்னு சொல்லியிருப்போம். அதே கான்செப்ட் தான். ஸோ இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ரெக்டாங்கிள். ஸோ நார்மலாக வந்துட்டு நம்ம என்டிட்டிக்கு என்ன சொல்லணும்னா ஒரு சிங்கிளான ஒரு ரெக்டாங்கிள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு என்டிட்டின்னு சொல்லுவோம், அண்ட் வித் ஸ்ட்ராங் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? ஸோ இதை அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ப்ரீஃபாக. எக்ஸாம்பிள் வந்துட்டு இதுக்கான எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்க, யூனிக் ஐடி இருக்கும். எஸ் தி ரோல் நம்பர். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா, ரோல் நம்பர் பிகாஸ் ஃபார் எவ்ரி ஒன் ரோல் நம்பர் வேரிஸ் அண்ட் இட் வில் நாட் பி சேமே. ஸோ ஒருத்தருக்கு ஒரு ரோல் நம்பர் ஒன்று இருக்குன்னா அதே ரோல் நம்பர் இன்னொருத்தருக்கு இருக்காது. ஸோ அதே ஒருத்தருக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்கணும், அதே நம்பர் இன்னொருத்தருக்கு வராது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அதாவது தனித்துவமான ஒரு பர்சனாக அவங்களுக்கு தனித்துவமான இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ரோல் நம்பர்ஸு, ரெஜிஸ்டர் நம்பர்ஸு, எக்ஸாம் நம்பர்ஸு, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கொடுக்குறது அந்த யூனிக்காக கொடுக்குற அந்த மாதிரி என்டிட்டிக்கு பேர் ஸ்ட்ராங் என்டிட்டி. இது வந்து அடுத்த இதை டிபெண்ட் பண்ணி மற்ற என்டிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்காது. புரிஞ்சுதா? ஸோ இதான் வந்துட்டு ஸ்ட்ராங் என்டிட்டிப்பா. ஓகே, அதான் உறுதியான உருப்பொருள் அப்படின்னு சொல்கிற தமிழில் பாருங்கள். தமிழில் உறுதியான உருப்பொருள் பாருங்கள். உறுதியான உருப்பொருள் தரவுத்தளம் அல்லது திட்டத்தின் எந்த ஒரு உருப்பொருளையும் சார்ந்திருக்கவில்லை. இது முதன்மை திறவுகோலை தன்னுடன் கொண்டிருக்கும். அதாவது பிற உருப்பொருளில் இல்லாத பண்புக்கூறாகிய தனித்தன்மை வாய்ந்த ஐடியை கொண்டுள்ளது. அப்போ தனித்தன்மையான ஒரு இது இருக்கும், எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது, சார்ந்து இருக்காது. அதுதான் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர், ஒரு மாணவனுடைய ரோல் நம்பர் வந்து நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வீக் என்டிட்டி. ஸோ வீக் என்டிட்டி அப்படின்னா உறுதியற்ற உருப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். எ வீக் என்டிட்டி இஸ் டிபெண்டன்ட் ஆன் அதர் என்டிட்டிஸே. நோட் பண்ணுங்க இந்த பாயிண்ட், on other entities and it does not have any primary key like a strong entity. அப்போ ஸ்ட்ராங் என்டிட்டி மாதிரி என்ன இருக்காது, இது வந்து எதையுமே சார்ந்திருக்காம
கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், இண்டிபெண்ட்டாக இருக்காது, டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டஸ் நாட் ஹேவ் எனி பிரைமரி கீ. அப்போ பிரைமரி கீ இல்லைனாவே, இதை டிபெண்ட் பண்ணி இருக்குனாவே கண்டிப்பாக என்னவாக இருக்கும், இதுக்கு வந்து பிரைமரி கீ கிடையாது. இதையுமே டிபெண்ட் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா அது யூனிக்காக இருக்குது அப்படின்னா தான் வந்து அங்கே பிரைமரி கீ நம்ம சொல்லுவோம். ஸோ வீக் என்டிட்டி அப்படின்னா இது வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதர் ஒன் என்டிட்டி இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி அதர் என்டிட்டி அண்ட் இட் ஆல்சோ டஸ் நாட் ஹேவ் தி பிரைமரி கீ அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? இட் இஸ் ரெப்ரசன்டட் பை, இங்கே பாருங்க, பை டபுள் ரெக்டாங்கிள். அப்போ ஸ்ட்ராங் என்டிட்டி அப்படின்னா சிங்கிள் ரெக்டாங்கிள், அதாவது ஒரு ஒரே ஒரு செவ்வக பெட்டி மட்டும் இருக்கும். இதில் பார்த்தோம்னா 2, அப்போ இரட்டை செவ்வகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, அந்த மாதிரி இருக்கிறதா வந்துட்டு என்னென்னா இது 2 செவ்வக பெட்டிகள் குறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற என்டிட்டிக்கு பேர், எங்கேயெல்லாம் வந்து டபுள் ரெக்டாங்கிள் இருக்கோ அதெல்லாம் பார்த்தோன்னா அந்த என்டிட்டிக்கு பேர் வீக் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ வீக் என்டிட்டி இந்த எக்ஸாம்பிள் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்கே இந்த இது கிடையாது, இந்த எக்ஸாம்பிள் கீழே இருக்கிற எக்ஸாம்பிள் இதுக்கு கிடையாது. ஸோ முன்னாடி இது கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம அதை முன்னாடி அங்கே பின்னாடி நம்ம போகும்போது பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து நம்ம படிக்கலாம், படிச்சோன்னா உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். சரியா? ஹியர் தி மார்க்ஸ் இஸ் தி வீக் என்டிட்டி அண்ட் தேர் இஸ் நோ யூனிக் ஐடி ஆர் பிரைமரி கீ ஃபார் தட் என்டிட்டி. ஸோ தே ஆர் டிபெண்டன்ட் ஆன் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆன் தட் இது அதர் என்டிட்டி. ஸோ டேபிள் 3.3 சொல்லியிருக்காங்க. ஸோ 3.3 எங்கே இருக்கோ அதில் பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், ஈஸியாக வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பார்க்கலாமா? 3.3 டேபிள் 3.3. ஸோ அந்த டேபிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ நம்ம இதை கூட எடுத்துக்கலாம். வேர் இஸ் டேபிள் 3.3? ஓகே, பார்த்தீங்களா? ஸோ இதுதான் டேபிள் 3.3. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறோம், நம்ம வீக் என்டிட்டி அப்படின்னா என்ன ஆகும், ஒரு ஆப்ஜெக்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு என்டிட்டி இன்னொரு என்டிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு ஹியூமன் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஹியூமன் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, ஹியூமன் அப்படிங்கும்போது அங்கே மேல் இருப்பாங்க, ஃபீமேல் இருப்பாங்க. ஸோ அப்போ அது மேலா ஃபீமேலா அப்போ டிபெண்ட் பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ அனிமல் அப்படிங்கும்போது அது டாகா, கேட்டா, லைனா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே வந்துட்டு ரோல் நம்பர் அப்படிங்கும்போது ரோல் நம்பர் மட்டும் தான், அந்த நம்பர் மட்டும் தான், வேறு எதுவும் கிடையாது. அப்போ நிறைய நம்பர் ஆஃப் என்னது ஐட்டம்ஸ் சொல்லுவோம், நிறைய சப் லிஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு வீக் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ புரிஞ்சுதா? ஸோ இதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு என்டிட்டியோட வந்துட்டு வீக் என்டிட்டிக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே ஒரு வீக் என்டிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ உனக்கு வந்துட்டு டேபிள் 3.3 பார்க்க சொல்லியிருக்காங்க. அது ஒரு எக்ஸாம்பிள், அது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இந்த டயக்ராமில் பாருங்கள், வீக் என்டிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மார்க் அப்படிங்கிறது சொல்லுங்கிறது உங்களுக்கு என்டிட்டி, ஏன்னா நம்ம ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்தால் அதுக்கு வந்து என்ன சொல்லணும், நம்ம என்டிட்டின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸாம், சப்ஜெக்ட்டு, பாஸ் ஆர் ஃபெயில். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது இதுக்கு பேர் அட்ரிபியூட்ஸு. ஸோ தீஸ் 3 ஆர் தி அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கீழே இருக்கிறதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உனக்கு தெரியும், என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மார்க்குங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, எக்ஸாமை டிபெண்ட் பண்ணியிருக்கு, சப்ஜெக்ட் அண்டு பாஸ் ஆர் ஃபெயில். அப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணால் டிபெண்ட் பண்ணியிருக்கிறதா மார்க்கு. ஸோ இதுதான் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் ஃபார் தி வீக் என்டிட்டி. நம்ம அந்த டேபிளையும் அதை சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இது எந்த எக்ஸாம்பிள் வேணால் நீ எடுத்துக்கலாம், உனக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணால் உறுதியற்ற உருப்பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் தேர்டாக என்ன இருக்குது, ஃபைனலாக என்ன அப்படின்னா வந்துட்டு என்டிட்டி இன்ஸ்டன்ஸு, உருப்பொருள் உதாரணங்கள். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம என்டிட்டினா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அப்படி என்டிட்டிங்கிறாங்களா, நம்ம வந்துட்டு சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இந்த டேபிளில் பாருங்கள் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, and the paragraph instances are the values for the entity. If you consider animals as the entity, their instances will be dog, cat, cow. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என்டிட்டி அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம அனிமல் அப்படிங்கிறது என்டிட்டி. ஓகேவா? ஸோ முன்னாடி எக்ஸாம்பிள் மார்க்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அப்போ அனிமல் அப்படிங்கிற மார்க்குக்கு பதிலாக அனிமல் கொடுத்துருக்காங்க. ஸோ அனிமல் அப்படின்னா ஒரே ஒரு அனிமல் தான் இருக்குது, அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்ஸு, அதுக்கு பேர் தான் என்டிட்டி இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அனிமல்னால் டாகாக இருக்கலாம், கேட்டாக இருக்கலாம், வேறு எத்தனையோ இருக்கலாம். சரியா? ஸோ என்டிட்டி இன்ஸ்டன்ஸ் டினோட்ஸ் தி கேட்டகரி வேல்யூஸு. அப்போ என்டிட்டி இன்ஸ்டன்ஸ் என்ன சொல்கிறாங்க, கேட்டகரிஸு. அதில் என்ன கேட்டகரிஸ் இருக்குது பாருங்கள், கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா, டேபிள் கொடுத்துருக்காங்களா? ஆக்சுவலாக வந்துட்டு இந்த வீக் என்டிட்டிக்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் அது சொல்லலாம், ஆனால் எக்ஸாக்டாக வந்துட்டு இந்த இது நம்ம சொல்லணும். அவங்க ரெண்டையுமே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீ கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை. ஸோ இது வந்துட்டு வீக் என்டிட்டிக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாகவும் நம்ம சொல்லலாம், அதனால தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பாருங்கள், அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா என்டிட்டிஸு இன்ஸ்டன்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்டிட்டிங்கிறது வந்துட்டு ஹியூமன், இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, கேட்டகரிஸ்ன்னு சொல்லியிருப்போம். ஸோ அதில் வர நமக்கு வந்துட்டு அதில் வர வகைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வகைகள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், தமிழில் வகைகள்னு சொல்லிக்கலாம். ஹியூமன்னா வந்துட்டு மேல் இருக்காங்க, ஃபீமேல் இருக்காங்க. அனிமல்ஸ்னால் டாக் இருக்குது, கேட்டு, லைன் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஜாப் அப்படின்னா இன்ஜினியராக இருக்கலாம், டாக்டரு, லாயர், என்ன ஜாப் வேணாலும் இருக்கும். ஆக்ட்ரஸ் அப்படின்னா அஜித், விஜய், விக்ரம் என்ன வேணாலும் நம்ம சூர்யா அந்த மாதிரி சொல்லிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா லேப்டாப்பு, மொபைல் இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இது வந்துட்டு இந்த பக்கம் இருக்கிறது என்டிட்டி, இந்த பக்கம் இருக்கிறது என்னது இன்ஸ்டன்ஸு. ஸோ இன்ஸ்டன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அதற்கான நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்துட்டு
வகைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா வகைகள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரியா? ஸோ இவ்வளோ தான் என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன இஆர் மாடலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஆர் மாடலில் வந்துட்டு அது அந்த கான்செப்ட் வந்துட்டு எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா 3 கான்செப்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதில் நம்ம கான்செப்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா என்டிடிஆர் என்டிட்டி டைப் அட்ரிபியூட்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ்னு பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா என்டிடிஆர் என்டிட்டி டைப்னு பார்த்தோம். அதில் பார்த்தோன்னா என்டிட்டினா என்னென்னு பார்த்துட்டோம். அண்ட் என்டிட்டி டைப்ஸை பார்த்தோன்னா 3 டைப்ஸ் பார்த்தோம். ஸ்ட்ராங்கு, வீக் அண்ட் என்டிட்டி இன்ஸ்டன்ஸு. ஸோ அந்த 3 டைப்ஸ் நம்ம ப்ரீஃபாக பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அட்ரிபியூட்ஸு. ஸோ அட்ரிபியூட்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அட்ரிபியூட்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரிபியூட்ஸ் அப்படின்னா பண்புக்கூறுகள். அட்ரிபியூட்ஸ் அப்படின்னா பண்புக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரக்டர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்புக்கூறுகள்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், an attribute is the information about that entity and it will describe, quantify, qualify, classify and specify an entity அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பண்புக்கூறு என்பது உருப்பொருள் பற்றிய தகவல்கள் ஆகும். இது உருப்பொருளை விவரித்தல், சரி சொல்கிறாங்களா, டிஸ்கிரைப்னா விவரித்தல், அதுக்கப்புறம் அளவிடுதல், அதான் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, குவான்டிஃபை அண்ட் குவாலிஃபைனா தகுதியாக்குதல், அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கிளாசிஃபைனா வகைப்படுத்துதல் மற்றும் குறிப்பிடுதல், ஸ்பெசிஃபை அப்படின்னா குறிப்பிடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொன்ன அட்ரிபியூட்ஸ் அப்படின்னா என்னுடைய கேரக்டர். ஸோ கேரக்டர் மீன்ஸ் இப்போ ஒருத்தர் சொல்கிறோம் அப்படின்னா அவங்க எப்படி அவங்க கேரக்டர் சொல்கிறப்ப அவங்க நல்லா பேசுவாங்க, நல்லா விளையாடுவாங்க, நல்லா வந்துட்டு படிப்பாங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறோமா, அதை தான் சொல்கிறாங்க. அப்போ அட்ரிபியூட் இஸ் தி இன்ஃபர்மேஷன் அபவுட் த என்டிட்டி. அப்போ அந்த என்டிட்டியோட அந்த பண்புக்கூறோட என்ன சொல்கிறோன்னா நம்ம அதனுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம சொல்கிறோமா இல்லையா. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா அந்த உருப்பொருள். ஸோ நம்ம என்டிட்டினா தமிழில் வந்துட்டு நம்ம உருப்பொருள் சொல்லுவோம். அந்த உருப்பொருளோட பண்புகளை வெளிப்படுத்துறதான ஒன்று தான் என்னென்னா அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், அட்ரிபியூட் வில் ஆல்வேஸ் ஹேவ் அ சிங்கிள் வேல்யூ. தட் வேல்யூ கேன் பி அ நம்பர் ஆர் ஏ கேரக்டர் ஆர் ஏ ஸ்ட்ரிங். அப்போ அட்ரிபியூட் அப்படின்னா வந்துட்டு மேபி எப்பவுமே வந்துட்டு சிங்கிள் வேல்யூ தான் இருக்கும். ஒரு அட்ரிபியூட் அப்படின்னா ஒரே உருப்பொருள் அப்படின்னா என்ன ஒரு பண்புக்கூறு அப்படின்னா ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும், சிங்கிள் வேல்யூ தான் இருக்கும். அண்ட் அது என்னவா இருக்கலாம் அப்படின்னா நம்பராக இருக்கலாம், அல்லது கேரக்டராக இருக்கலாம், அல்லது ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். நம்பர்னா 1 2 3 அந்த மாதிரி இருக்கலாம். கேரக்டர்னா ஆல்ஃபபெட்டிக்ஸ் இருக்கலாம். ஆர் ஸ்ட்ரிங் அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு என்ன டபுள் கோட்ஸ் நம்ம கொடுப்போம், ஒரு வேர்டாக கொடுப்போம். சரி, கேரக்டர்னா ஒவ்வொரு லெட்டராக சொல்லுவோம், ஒவ்வொரு எழுத்தாக சொல்லுவோம். ஸ்ட்ரிங்னா வந்துட்டு கலெக்ஷன் ஆஃப் செட் ஆஃப் கேரக்டர்ஸ்க்கு போய் நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லப்போ ஒரு வார்த்தையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பாருங்கப்பா டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டைப்ஸ்னா, ஸோ தெர் ஆர் 5 டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் இருக்குது, பண்புக்கூறுகளின் வகைகள். ஸோ என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னா கீ அட்ரிபியூட், சிம்பிள் அட்ரிபியூட்ஸ், காம்போசிட் அட்ரிபியூட்ஸ், சிங்கிள் வேல்யூடு அண்ட் மல்டி வேல்யூடு. சரி, தமிழில் பார்த்தீங்கன்னா திறவுகோல் பண்புக்கூறுகள், எளிய பண்புக்கூறுகள், கலப்பு பண்புக்கூறுகள், ஒற்றை மதிப்புடைய பண்புக்கூறுகள் மற்றும் பல மதிப்புடைய பண்புக்கூறுகள். ஸோ தீஸ் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இதை ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கப்பா கீ அட்ரிபியூட். ஸோ கீ அட்ரிபியூட்னா ஒன்றும் கிடையாது. என்ன சொல்கிறாங்கன்னா ஜென்ரலி a key attribute describes a unique characteristics of an entity. ஸோ யூனிக்கே. ஸோ நம்ம இதே மாதிரி எங்கே போகிறோம் அப்படின்னா இங்கே நம்ம எங்கே போகிறோம், ஸ்ட்ராங் என்டிட்டிக்கு போகிறோம். அப்போ ஒரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் ஒரு என்டிட்டி இருக்குது அப்படின்னா அந்த என்டிட்டிக்கு என்ன இருக்கும், யூனிக் வேல்யூ இருக்கும், யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், தனித்துவமான பண்பு. இவங்க இப்படி தான், இவங்கள மாதிரி வேறு யாருமே இருக்க முடியாது. நோ ஒன் ஈக்குவல் டு யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ ரோல் நம்பர்னா ரோல் நம்பர் அவ்வளோதான், எக்ஸாம் நம்பர் அவ்வளோதான், அவங்களுக்கு மட்டும்தான். ஸோ அதுதான் வந்துட்டு கீ அட்ரிபியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அட்ரிபியூட். சிம்பிள் அட்ரிபியூட்னா ஒன்றும் கிடையாது. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே அப்படி அது முன்னாடி நம்ம கீழே அதை படிச்சிருவோம். ஏன்னா தி சிம்பிள் அட்ரிபியூட்ஸ் கேனாட் பி செப்பரேட்டட், இட் வில் பி ஹேவிங் எ சிங்கிள் வேல்யூ ஃபார் தட் என்டிட்டி. அப்போ சிங்கிள் வேல்யூ கண்டிப்பாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெட் அஸ் கன்சிடர் தி நேம் as the attribute for the entity employee and here the value for that attribute is a single value. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்கப்பா. ஸோ எம்ப்ளாயி அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருந்துச்சாவே இதுக்கு பேர் என்டிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் அட்ரிபியூட்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ சிம்பிள் அட்ரிபியூட்னா ஒன்றும் கிடையாது. எம்ப்ளாயி அப்படின்னா இப்போ நேம்னு சொல்கிறோம். ஸோ எம்ப்ளாயி வந்துட்டு நேம். ஸோ இப்போ நேம் தான். நேமுங்கிறது வந்துட்டு அதை நம்ம பிரிக்க முடியுமா, நேமில் வந்துட்டு வேறு ஏதாவது நம்ம பிரிக்க முடியுமா, கிடையாது. ஸோ திஸ் இஸ் தி நம்ம சிம்பிள் அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இது அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா காம்போசிட் அட்ரிபியூட்டுக்கு வந்துட்டு இது எக்ஸாம்பிள். சரிங்களா? இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதோட நின்றோம். ஸோ எம்ப்ளாயி நேம். ஸோ ஒரு எம்ப்ளாயி இருக்காங்கன்னா எம்ப்ளாயினா நேம்னு மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ நேம் அப்படிங்கும்போது அதுக்கு மறுபடியும் நம்ம சப்டிவிஷன்ஸ் கிடையாது. நேம் அப்படிங்கிறது சப்டிவிஷன், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லாம் நம்ம பிரிச்சுலாம் சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம பேர் மட்டும் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ பிரிக்காமல் சொல்கிறது பேர் சிம்பிள் அட்ரிபியூட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா காம்போசிட் அட்ரிபியூட்னு சொல்லுவோம். பாருங்கள், தி காம்போசிட் அட்ரிபியூட்ஸ் கேன் பி சப்டிவைடட் இன்டு சிம்பிள் அட்ரிபியூட்ஸ் வித்தவுட் சேஞ்ச் தி மீனிங் ஆஃப் தட் அட்ரிபியூட். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா a composite attributes can be subdivided into simple attributes without change the meaning of that attribute. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் வந்து ஒரே எக்ஸாம்பிள் தான், ரெண்டையுமே நம்ம பார்க்கலாம். சிம்பிள் அட்ரிபியூட் அப்படின்னா எம்ப்ளாயின்னு கொடுத்துருக்கோம், நேமு. சரியா? இங்கே ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லாம் நம்ம பிரிக்க மாட்டோம். சரியா? சிம்பிள் அட்ரிபியூட்டில் நேம்னா நேம் தான். ஆனால் காம்போசிட் அட்ரிபியூட் என்ன பண்ணுறோன்னா இங்கே பார்த்தீங்களா இந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா, நேம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பிரிக்கிறோம். சரியா? பிரித்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா
இங்கே நேமை வந்து என்னென்னா ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேமு. ஸோ தீஸ் 3 ஓகேவா. ஸோ இதை தான் சொல்கிறேன். அப்போ எம்ப்ளாயி அவங்களுக்கு நேமு, அந்த நேம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆர் சீதா அப்படின்னா, ஸோ சீதா ஆர் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ சீதா அப்படிங்கிறது ஃபஸ்ட் நேமு, ஆர் இனிஷியல் வந்துட்டு லாஸ்ட் நேம் வச்சுக்கலாம். அது முன்னாடி இனிஷியல் போட்டால் அது ஃபஸ்ட் நேம் வரும், லாஸ்ட் நேம் வரும். ஸோ அந்த மாதிரி அதை மீனிங் மாறாமல், அதோடைய மீனிங் மாறாமல் நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு என்டிட்டி நம்ம அந்த அட்ரிபியூட்ஸ் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கிற அட்ரிபியூட்டுக்கு பேர் என்னென்னா உங்களுக்கு காம்போசிட் அட்ரிபியூட்டே. அப்போ மீனிங் மாறாமல் நம்ம ஒரு என்ன பண்ணுறோன்னா, ஒரு அட்ரிபியூட் அதை வந்து 2 டிவைட் பண்ணுறோம். ஒரு அட்ரிபியூட்டை 2 டிவைட் பண்ணி மீனிங் மாறாமல் என்ன பண்ணுறோம், நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர், அந்த மாதிரி இருக்கிற அட்ரிபியூட் பேர் நம்ம காம்போசிட் அட்ரிபியூட்டே. இப்போ புரிஞ்சுதா? அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த எபோவ் டயக்ராம் தி எம்ப்ளாயி இஸ் தி என்டிட்டி வித் தி காம்போசிட் அட்ரிபியூட் நேம் விச் வாஸ் சப்டிவைடட் இன்டு 2 அட்ரிபியூட்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் அண்டு லாஸ்ட் நேமு. புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த டயக்ராம் தான் சொல்கிறாங்க. எம்ப்ளாயி அங்கே நேமு. ஸோ அந்த நேம் என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். ஸோ இது இனிஷியலாக இருக்கலாம், அது நேமாக இருக்கலாம், இது இனிஷியலாக இருக்கலாம், அது நேமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மீனிங் மாறாமல் நம்ம மாற்றணும் அப்படின்னா அதுதான் வந்துட்டு என்னென்னா காம்போசிட்டு. ஸோ எதுவுமே படாமல் வெறும்னா நேம் மட்டும் இருக்குது, நான் பிரிக்கவே இல்லை, சப்டிவைட் பண்ணல அப்படின்னா அது சிம்பிள் அட்ரிபியூட்டு. இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட்டு போகலாமா? ஸோ தேர்டு பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் வேல்யூட அட்ரிபியூட்டு. ஸோ தமிழ் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோமா இல்லையா, நம்ம தமிழில் தான் சொல்லியிருக்கோம். கலப்பு பண்பு சிம்பிள் அட்ரிபியூட் அப்படின்னா நம்ம கீ அட்ரிபியூட் அப்படின்னா திறவுகோல் பண்புக்கூறு. ஸோ அதுக்கப்புறம் சிம்பிள் அட்ரிபியூட் அப்படின்னா எளிய பண்புக்கூறு. ஸோ எளிய பண்புக்கூறுனா எளிய பண்புக்கூறுகளை பிரிக்க முடியாது, இவற்றின் உருப்பொருளுக்கு ஒற்றை மதிப்பே இருக்க முடியும். இதில் இம்பார்ட்டன்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். கலப்பு பண்புக்கூறுனா கலப்பு பண்புக்கூறுகளை அதன் அர்த்தங்களை மாற்றாமலே எளிய பண்புக்கூறாக பிரிக்க முடியும். அதை சொல்கிறாங்க. நம்ம சொல்லிட்டோம் அதை வந்து பிரிக்கவே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது அதோடைய அர்த்தங்களை வந்து என்னன்னா அர்த்தங்கள் மாறாமல் நம்ம பிரிக்கிறது வந்துட்டு காம்போசிட்டு, பிரிக்காமல் இருக்கிறது வந்து சிம்பிள் அட்ரிபியூட். அதான் வந்துட்டு எளிய பண்புக்கூறுன்னு சொல்கிறோம். ஸோ இதில் இப்போ சிங்கிள் வேல்யூட் அட்ரிபியூட் அப்படின்னா தமிழில் ஒற்றை மதிப்புடைய பண்புக்கூறுகள் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப ஈஸிப்பா. எ சிங்கிள் வேல்யூட் அட்ரிபியூட் கண்டென்ட்ஸ் ஒன்லி ஒன் வேல்யூ ஃபார் தி அட்ரிபியூட் அண்ட் தே டோன்ட் ஹேவ் மல்டிபிள் நம்பர்ஸே ஆஃப் வேல்யூஸே. அப்போ சிங்கிள் வேல்யூ அட்ரிபியூட் என்ன சொல்கிறாங்க, ஒரே ஒரு அட்ரிபியூட் இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும். அண்ட் டஸ் நாட் ஹேவ் மல்டிபிள் நம்பர்ஸ் ஆஃப் வேல்யூஸே. அப்போ ஒரு அட்ரிபியூட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்டிட்டி இருக்குது, அந்த என்டிட்டிக்கு ஒரு அட்ரிபியூட் இருக்குன்னா அந்த அட்ரிபியூட்டுக்கு ஒரே வேல்யூ தான் இருக்கணும். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எம்ப்ளாயியோட என்னென்னா உங்களுக்கு அவங்க எம்ப்ளாயோட நேமுக்கு அப்புறம் ரோல் நம்பர். ஸோ எம்ப்ளாயி அப்படிங்கிறது வந்து நம்ம என்னென்னா என்டிட்டின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், நேமுன்னு இருக்கா. ஸோ நேமுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம சிம்பிள் சொல்லலாம், சிம்பிள் அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நேமுக்கு மேலே ரோல் நம்பர் இருக்குது பார்த்தா, அந்த ரோல் நம்பர் அப்படிங்கிறத இங்கே சிங்கிள் வேல்யூடே. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேமுக்கு வந்துட்டு என்ன இருக்குது, ஒரே ஒரு அட்ரிபியூட் ரோல் நம்பரு. இப்போ அதுக்கு என்னன்னா அதுக்கு மேலே வந்துட்டு மோர் தென் ஒன் வேல்யூ அது போகக்கூடாது. எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் இட் இஸ் ஏ சிங்கிள் வேல்யூ ஃபார் அ பர்சன். as we cannot give a number of ages for a single person, therefore it is a single value. புரியுதா? இங்கே பாருங்கள், இந்த டேபிள் பாருங்கப்பா. ஸோ என்னென்னா ஏஜ் கொடுத்துருக்காங்க, ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க, சரியா. ஸோ ஏஜுங்கிறது அட்ரிபியூட். ஓகேவா. ஏஜ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம என்னென்னா ஸ்டூடெண்ட் வச்சுக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்டுங்கிறது ஒரு என்டிட்டி. ஸோ என்டிட்டிக்கு மேலே என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு அட்ரிபியூட். ஸோ அட்ரிபியூட்டுங்கிறது ஏஜ். ஸோ ஏஜ் அதுக்கப்புறம் வேல்யூ. ஸோ 3ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ பார்த்தோம் அப்படின்னா 3 ஏஜுங்கிறது வந்துட்டு ஒரே ஏஜ் வந்துட்டுனா 3 ஒரே ஒரு வேல்யூ மட்டும். அப்போ ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஏஜ் தான் இருக்க முடியும், 2 ஏஜ் இருக்க முடியும். அவங்களுக்கு வந்துட்டு 3 வயசு ஆகுது அண்டு 4 வயசு ஆகுது. அப்படி 3 4ன்னு சொல்ல முடியுமா, 3.5ன்னு சொல்லுவோம். அப்படிலாம் சொல்ல மாட்டோம். அப்போ ஒரு பர்சன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் ஒரு ஏஜ்னு சொல்லுவோம். அண்ட் ரோல் நம்பர். அப்போ 85ங்கிறது ஒரு நம்பர், ஒருத்தருக்கு 2 ரோல் நம்பர் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ இது கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா கீ அட்ரிபியூட் மாதிரி தான் நமக்கு வரும், சரியா. ஸோ இது வந்துட்டு என்னென்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் என்ன கான்செப்ட்னா ஒரு அட்ரிபியூட்டுக்கு வந்துட்டு ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூ மட்டும் தான் இருக்கும். மோர் தென் ஒன் சிங்கிள் வேல்யூ கிடையாது, மோர் தென் ஒன் சிங்கிள் வேல்யூ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் அலோடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்லியிருக்காங்க. கீழே பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் இருக்காங்க, கீழே பாருங்கள். இந்த எபோ டேபிள் சம் எக்ஸாம்பிள்ஸ் சிங்கிள் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மல்டி வேல்யூட் அட்ரிபியூட். ஸோ மல்டி வேல்யூட் அட்ரிபியூட் அப்படின்னா வந்துட்டு பல மதிப்புடைய பண்புக்கூறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா எ மல்டி வேல்யூட் அட்ரிபியூட் ஹேஸ் மோர் தென் ஒன் வேல்யூ ஃபார் தட் பர்டிகுலர் அட்ரிபியூட். ஸோ இங்கே பாருங்கள் நல்லா லிஸ்ட் சிங்கிள் வேல்யூ கொடுத்துருக்காங்க, இங்கே மோர் தென் ஒன் வேல்யூ ஃபார் ஏ பர்டிகுலர் அட்ரிபியூட். நல்லா கவனமாக லிசன் பண்ணோம். அங்கே சிங்கிள் வேல்யூனா ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இருக்கும். மல்டி வேல்யூ அப்படின்னா அப்போ ஒரு அட்ரிபியூட்க்கு நிறைய வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பாருங்கள் டிகிரி. எக்ஸாம்பிள் டிகிரி. எ பர்சன் கேன் ஹோல்ட் இன் நம்பர் ஆஃப் டிகிரி. ஸோ இட் இஸ் ஏ மல்டி வேல்யூட் அட்ரிபியூட். சிம்பிள் கான்செப்டாக முடிஞ்சுதா. இங்கே பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் இந்த எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கலாம். ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்க எத்தனை டிகிரி வேணாலும் படிக்கலாம். இதை விட இங்கே பாருங்கள் இந்த டேபிளில் பாருங்கள். ஸோ அட்ரிபியூட்டு. ஸோ டிகிரிங்கிற அட்ரிபியூட் பாருங்கள். அவங்க டிகிரி என்ன படிக்கலாம், பிஎஸ்சியும் படிக்கலாம், பிடெக்கும் படிக்கலாம், எம்பிஏ படிக்கலாம், எம்சிஏ என்ன எத்தனை டிகிரி ஒரு ஹியூமன் வந்துட்டு என்ன பண்ணலாம், ஒரு பர்சன் எத்தனை டிகிரி வேணாலும் படிக்கலாம், சரியா. அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. பேங்க் அக்கௌண்ட் பார்த்தோன்னா அவங்க எஸ்பிஐல பேங்க் அக்கௌண்ட், ஹெச்டிஎஃப்சி வச்சிருக்கலாம், ஃபெடரல் வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன வந்துட்டு ஸ்டேட் பேங்க் எந்த ஒரு இதில் வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் வந்துட்டு நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட்
வச்சுக்கலாம். ஸோ ஒரு பர்சனுக்கு ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கிறது, எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சிங்கிள் அட்ரிபியூட்டுக்கு மோர் தென் ஒன் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து மல்டி வேல்யூட் அட்ரிபியூட். ஒரு சிங்கிள் என்டிட்டிக்கு வந்துட்டு ஒன்லி சிங்கிள் வேல்யூஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சிங்கிள் வேல்யூட் அட்ரிபியூட். புரிஞ்சுதா? ஸோ இதான் வந்து உங்களுக்கு கான்செப்ட் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ அவ்வளோதான். நம்ம ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம நடத்துறது புரிஞ்சுதா? நீங்கள் நம்ம பார்த்தது என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ER மாடல் பார்த்துருக்கோம். ER மாடலோட கான்செப்ட்ஸை பார்த்தோம். அதில் 3 பார்த்தோம். என்னென்ன பார்த்தோன்னா என்டிடி ஆர் என்டிட்டி டைப்பு, அட்ரிபியூட்ஸ், ரிலேஷன்ஷிப்பு. ஸோ அதில் ப்ரீஃபாக என்டிடி ஆர் என்டிட்டி டைப் பார்த்துட்டோம், அட்ரிபியூட்ஸ் பார்த்துட்டோம். சரியா? நம்ம இன்னும் தேர்ட் வந்து இன்னும் பார்க்கணும்னா என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். இது வந்து ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு நீங்கள் கிளாஸை லிசன் பண்ணதான் நல்லா தெளிவாக என்ன பண்ணுங்கன்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவாங்க. திருப்பி எடுத்து பாருங்கள். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு ஒரு நாள் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அதை எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்து நோட்ஸ் எடுத்து பாருங்கள். புரியலனா கேளுங்க. சரியா? ஓகேப்பா. இது வரைக்கும் கிளாஸை லிசன் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.